கமெண்ட் போட்டான். இதுதான் நடந்தது. இவன் ஸ்மார்ட் பாய் என்னதான் அவன் என்னதான் திட்டுனாரு. நான் 15 நாளாக உங்கள் லைவ் வரேன், என்ன திட்டும் போது நீங்கள் கேட்கல அப்படின்ன மாதிரி ஸ்மார்ட் பாய் சொல்கிறாரு. நான் என்னத்தை பண்ணுறதுடே, ஒன்றுமே எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. வேற எங்கேயும் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கவே செய்யாது, நம்ம லைவில் தான் நடக்குது. கவிதாக்க காலை வணக்கம். எனக்கு கும்பகோணம். நான் உண்மையிலே நல்லவன். சரி ராஜாண்ணா, இப்போ சவுண்டு கேட்குவா? சொல்லுங்க, சவுண்டு கேட்கா? இன்னும் சண்டை முடியலையா? அடே சரோ, நீ தொடக்கி வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டா. இங்க எங்கிட்ட முடிவு சண்டை? பாலமுருகன் வாங்க. பாலமுருகன் பாலமுருகன் சிரிச்சுக்கிட்டே வருவான். என் தம்பி பதியா என்ன மாதிரியே சிரிச்சுக்கிட்டே வருவான். நான் ஒன்றும் செய்யலம்மோ. நீ ஒன்றும் செய்யலடா. ஒருத்தரையும் நீ ஒன்றும் சொல்லலை. நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், நீ ஒன்றுமே சொல்லலை. ஸ்மார்ட் பாய் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? சரி சரி. ஆனா எது எப்படியோ எல்லா பிரச்சனையும் இங்கதான் வருது, வேற ஒரு இடம் இல்ல. நமக்கு எல்லாருமே வேணும் சரோ. நம்ம லைவ்ல வர்றவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு. பாரு, ஒரு இடங்கள்ல ஒருத்தர் எவ்வளவு சிநேகமா வரவே இருக்காங்க. நீங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க இங்க வர நீங்களே உங்களுக்குள்ள சண்டையை போடுறீங்க. நான் சொன்னது அந்த ஸ்ரீதர. ஆமா, அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது எப்படியோ மற்றதெல்லாம் அக்கா கம்முன்னு கமெண்ட் படிச்சுட்டு இருந்தாங்க, தலைவலியே உண்டாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா பாலமுருகன், அதுதான் நடக்குது. ஐயோ, எனக்கு கோபம் வந்தா மட்டும் நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன். மற்ற நேரம் இருக்கிற இடமே தெரியாது. ராஜானா எல்லாருமே அப்படிதானா? அந்த பையனே சொன்னேன் என்று புரிஞ்சுடா. அப்போ அண்ணன் நல்லவனா கெட்டவனா தங்கச்சி எனக்கே தெரியலை. ராஜா அண்ணா, நம்ம நல்லவங்க கெட்டவங்கிறது இது கதை இல்லைண்ணா. இப்போ நான் சும்மா இருக்கேன், என்னை ஒருத்தங்க திட்டுறாங்க சுடுவேன், அந்த ஆளுக்கு பைத்தியமா இருக்குமோ அப்படின்னா, கொஞ்சம் ஒரு ஆளு நம்மளை திட்டுச்சுன்னா நம்ம எத்தனை நேரத்துக்கு கேட்டுட்டு இருப்போம்? அடே 1 இல்ல 2 பார்த்துருவோம், நீயா நான்கிட்ட இறங்கி நம்மளும் பேசத்தானே செய்வோம். நம்மளால அவங்கள அடிக்க முடியாதது ரெண்டாவது. அப்புறம் நமக்கும் கோவம் வர, நமக்கு தன்மானம் இருக்கு, தட்டி கேட்கத்தான் செய்வோம், என்ன வரும்னு பார்க்கத்தான் செய்வோம். அப்போ அந்த இடத்துல நம்ம போட சவுண்டை வச்சு நம்ம கெட்டவங்கன்னு யாரும் முடிவு பண்ணக்கூடாது. அது நம்மளுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கும்போது நம்ம 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 கோபத்தை வெளிப்படுத்துறது. எனக்கு கோபம் வந்தா பக்கத்து வீட்டுக்கார போட்டாட்டு அடே நீ கெட்டவன், நீ ரொம்ப ரொம்ப கெட்டவன் போ. இப்போ நான் போட்ட கமெண்ட்டை கூட என் தங்கச்சி கிட்ட தான் கேட்குறேன், வேறு யாரையும் நான் கேட்குறேன் என்று நினைக்க வேண்டாம். ராஜா அண்ணா கரெக்டுண்ணா, இதுக்கு யாரும் கருத்து சொல்லக்கூடாதுப்பா, நான் தான் சொல்லுவேன். எனக்கு கோபமே வராது. கோபம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அக்கா? கோவம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? பாலமுருகன் நைட்டு நீ தூங்கும் போது ஒரு லாரி கொண்டு வந்து உன் கடையில இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்துடணும். அப்ப பிடிஞ்ச உடனே பாப்பாய் நம்ம கடையில இருந்ததெல்லாம் காணல, டே எவன்டா இதெல்லாம் திருடிட்டு போனதுன்னு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு நிற்பா. கல்யாணம் பண்ணு, கல்யாணம் ஆல்ரெடி பண்ணியாச்சு பாலமுருகன். அப்போ நீ இதுல இருந்து என்ன சொல்ல வரா சரோ? கல்யாணம் பண்ணா கோவம் வரனா?